என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, சண்டை காட்சியானாலும் படமானாலும் அதில் ஒரு நீதி இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும், யதார்த்தமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வருகைக்கு பிறகுதான் திரைப்படங்களில் சண்டை காட்சிகளுக்கு என்று ஒரு முக்கியத்துவம் ஏற்பட்டது, ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டானது. சினிமா சண்டை கலைஞர்களை நடிகர்களுக்கு வாழ்வு கொடுத்ததும் சிறப்பு சேர்த்ததும் எம்ஜிஆரின் படங்களில் உருவான சண்டை காட்சிகள் தான். பல சண்டை கலைஞர்களை எம்ஜிஆர் வாழ வைத்திருக்கின்றார். எம்ஜிஆர் காலத்து சண்டை முறைகளுக்கும் இன்றைய சண்டை முறைகளுக்கும் நிறைய வேறுபாடும் மாறுபாடும் இருக்கிறது. எம்ஜிஆருடைய சண்டை காட்சிகளில் கொஞ்சம் இயல்பு தன்மை இருக்கும், யதார்த்தம் இருக்கும், அதில் கொஞ்சம் மென்மை இருக்கும். சண்டை போடுவதிலும் ஒரு நீதி, நேர்மை, மனிதத்தன்மை இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இவையெல்லாம் அவருடைய திரைப்படத்தின் சண்டை காட்சிகளில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதே போல அவருடைய படத்தின் வில்லன்கள் கூட மிக கொடூரமானவர்களாக, வெறி பிடித்தவர்களாக சித்தரிக்கப்படவில்லை. யதார்த்த வாழ்வில் இருக்கும் பேராசை பிடித்தவர்களாக, தான் மட்டும் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவர்களாக, இப்படித்தான் அவருடைய படங்களின் வில்லன்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு தேவை உனது முடிவல்ல, மனமாற்றம்தான். முடிவாக கேட்கிறேன், மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்கப் போகிறீர்களா இல்லையா? இது 1000ல் ஒருவன் படத்தில் வில்லன்களான நம்பியாரிடமும் மனோகரிடமும் அவர்கள் மனம் திருந்த வேண்டும் என்று வலியுறுத்தி எம்ஜிஆர் பேசும் வசனங்கள் என்பது உங்களுக்கே தெரியும். அதே போன்று அவருடைய படங்களின் வில்லன்கள் முடிவில் மனம் திருந்தி தன்னிடம் மக்களிடம் மன்னிப்பு கேட்பதாகவும், திருந்திய அவர்களுக்கு எம்ஜிஆர் கை கொடுத்து மக்களுக்கு நல்லது செய்பவராகவும் உதவுவதாகவும் முடித்திருப்பார். அவருடைய திரைப்படங்களில் எப்படி திருந்திய வில்லனை மன்னித்து அனுப்பி விடுவது போல நிஜ வாழ்விலும் எம்ஜிஆர் அப்படியே நடந்து கொண்டவர். தன் மீது வன்மம் கக்கியவர்களையும், தன்னை தாக்கி பேசியவர்களையும், தன்னை அழித்துவிட நினைத்தவர்களையும் அவர்கள் எம்ஜிஆரிடம் மன்னிப்பு கேட்ட பிறகு அவர்கள் வாழ்வை சிறப்பாக்கி அவர்களை மன்னிப்பதோடு அவர்களின் வாழ்வில் சிறப்பாக இருக்க உதவக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவராக எம்ஜிஆர் இருந்தார். எதிரியை மன்னிப்பதோடு அவருக்கு புது வாழ்வு ஏற்படுத்தி கொடுக்கவும் பொன்மனச்செம்மல் தயங்கியதில்லை. இதற்கு சரியான உதாரணம் கவியரசு கண்ணதாசன் அவர்களை தான் சொல்ல வேண்டும். அவரை போல எம்ஜிஆரை எழுத்தால் பேச்சால் கிழித்தவர், திட்டியவர் வேறு யாரும் இல்லை. ஆனாலும் கவிஞரின் குழந்தை உள்ளத்தையும் கவிதை உள்ளத்தையும் நன்கறிந்த புரட்சி தலைவர் கவியரசு கண்ணதாசனை தன்னுடைய ஆட்சியில் அரசவை கவிஞராக்கி அவருக்கு பெருமைப்படுத்தினார். கண்ணதாசன் உடல்நலம் இன்றி அமெரிக்கா மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்தபோது அவருடைய மருத்துவ செலவு அனைத்தையும் புரட்சி தலைவரே, அவருடைய அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது. அரசு மரியாதையுடன் கவியரசு வானுலக அரசவை கவிஞராக அனுப்பி வைத்தவர் புரட்சி தலைவர் தான். எம்ஜிஆரின் இந்த செயலால் 2 செய்திகள் புலனாகும். மனோவியல் ரீதியாக பார்த்தால் இதன் மூலம் எம்ஜிஆரின் பெருந்தன்மை வெளிப்படும், எதிரியை நண்பனாக்கிக் கொள்ளும் செயல் தெரியும். 3வதாக பிறரை அரவணைத்துக் கொள்ளும் தன்மையால் மனிதர்களின் மனதை வெல்லும் கலையில் எம்ஜிஆர் தேர்ந்தவர் என்கின்ற உண்மை தெரியும். சத்தியத்தாயின் மகன், நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர் என்பது அவருடைய வாழ்வை நமக்கு உதாரணமாக இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.